பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன வார்த்தையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம எழும்பி பிரகாசிக்கணும், எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எழும்பி பிரகாசிப்பதற்காக தான் நாம் இங்கே ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆனாலும் இந்த இடத்துல பார்க்கிறோம், பூமியில் அது எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்மேலே உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3வது வசனம் சொல்லுது, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அதனால நம்முடைய இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வந்துடுவாங்களாம், நம்முடைய ஒளியின் இடத்துக்கு. அதனால தான் நம்ம எழும்பி பிரகாசிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டி நம்ம எழுப்பணும் ஒவ்வொரு நாளும்.